லியோ ஜீனோ ஹண்டர் எபிசோட் 12. சபரீஷை பார்த்து, என்ன நீங்க ரொம்ப தன்னம்பிக்கையா இருக்கீங்க போல இருக்கு என்று கேட்டு சிரித்தார் பயிற்சியாளர். ஆனால் அவரது பார்வை லியோவின் மீதுதான் பதிந்திருந்தது. அந்த இடத்தில் நின்ற அனைவரும் லியோவின் பயிற்சி எண்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் கண்களில் ஆர்வம் எழுந்தது. ஏனென்றால் பயிற்சியாளர் சபரீஷ் அவ்வளவு தன்னம்பிக்கையாக கூறுகிறார் என்றால் அந்த மாணவனிடம் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்று அறிந்து கொள்ள அனைவரும் ஆவலுடன் பார்த்தனர். இருக்கையிலிருந்து எழுந்த லியோ சபரீஷை பார்த்து, கட்டாயம் பயிற்சியாளரே என்றபடி அந்த இயந்திரத்தின் முன் சென்று நின்றான். அவன் கண்களில் அப்போது சில காட்சிகள் வந்து சென்றன. அவனது எளிமையான தாயின் நிலைமை, மிகவும் கடுமையாக உழைக்கும் தந்தையின் உருவம், நடக்க முடியாமல் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கும் தம்பியின் உருவம், இந்த மூன்றையும் நினைத்து பெருமூச்சு விட்டவன், இந்த தேர்ச்சி எனக்கானது மட்டுமல்ல, என் குடும்பத்திற்கானதும் என்று எண்ணியபடி வேகமாக தான் நின்றிருந்த சாதாரண நிலையிலிருந்து தீவெளிப்படுத்தும் விதமாக இடுப்பை கீழே இறக்கி கால்களை பின்னோக்கி வைத்தான். அவன் கைகளை பலமாக பின்னோக்கி இழுக்க வில்லிலிருந்து வெளியேறும் அம்பு போல அவன் கைகள் பின்னோக்கி சென்றன. அவன் உடலில் இருக்கும் சக்தி அனைத்தையும் ஒருங்கிணைத்து இடுப்புக்கும் அதே நேரத்தில் இடுப்பிலிருந்து கைகளுக்கும் கொண்டு வந்தான். கண்களை திறந்த லியோ சீறி பாயும் வேகத்தில் தன் கைகளை முன்னோக்கி குத்தினான் அந்த இயந்திரத்தின் மீது. அவன் கைகள் மோத பேங் என்ற சத்தத்துடன் ஒரு அதிர்வலை வெளியேறியது. அது அங்கிருந்த சாதாரணமானவர்களை சிறிது காதை மூடச் செய்தாலும் உயர்நிலையில் இருக்கும் மற்ற வீரர்கள் மற்றும் போர் வீரர்கள் அனைவரும் சாதாரணமாகத்தான் பார்த்தனர். அந்த இயந்திரத்திலிருந்து தன் கையை எடுத்த லியோ சந்தோஷமாக இருந்தான். ஏனெனில் அவன் இப்போது குத்திய குத்தில் அவனது முழு திறமையையும் காட்டினான். அதனால் அவன் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. அதே நேரத்தில் இயந்திரத்தில் இருந்த டிஸ்பிளேயில் 1200 கிலோ என்று வந்தது. அதை பார்த்தவன் நல்லது என்று பெருமூச்சு விட்டான். அங்கு சுற்றியிருந்த பல வீரர்கள், பரவாயில்லையே, 1200 ஒரு நல்ல பலம்தான் என்று உடனடியாக லியோவை பாராட்டினர். தலைமை பயிற்சியாளர் யுவான், சபரீஷ் சொன்னது உண்மைதான் என்று கூறிக்கொண்டே தன் தாடியை தடவியபடி, நீ இப்போது குத்துன குத்துல ஒரு சின்ன பிழை இருந்துச்சு, இருந்தாலும் உன்னோட பலம் அதிகம்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீ தாக்கும்போது உன்னோட மைய ஈர்ப்பு நிலையை நிலையாக வைத்துக்கொள். நீ இப்போது குத்துன போது ஒரு வினாடி உன்னோட உடல் முன்னோக்கி சாய்ந்தது. அதனால எனக்கு தெரிஞ்சு உன்னோட புள்ளிகள் சிறிது குறைந்திருக்கும். உன் இடுப்பு எவ்வளவு உறுதியாக மைய ஈர்ப்பு விசையில் இருக்குமோ அவ்வளவு பலமா உன் கைக்கு சக்தி கிடைக்கும் என்றார். கைகளை முன்னே நீட்டிய லியோ, சரி மாஸ்டர், நீங்க சொல்ற மாதிரியே இனிமேல் பின்பற்றுகிறேன் என்றான். நல்லது, சரி சரி, உடனே ஆரம்பிக்காதீங்க, இன்னும் அவன் பயிற்சியில்தான் இருக்கான் என்று கூறிக்கொண்டே சிரித்துக்கொண்டே சபரீஷ், வாழ்த்துக்கள் லியோ, என் எதிர்பார்ப்பை நீ ஏமாற்ற வைக்கவில்லை என்றார். 2 பயிற்சியாளர்களும் பாராட்டியதை கேட்ட லியோவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவன் பெருமகிழ்ச்சி அடைந்தான். முதல் நாளே பயிற்சியாளரிடம் நல்ல பெயர் கிடைத்தது என்று எண்ணினான். மற்ற இளைஞர்களை விட லியோவுக்கு இந்த அளவிற்கு வேகமும் பலமும் இருக்க காரணம், அவன் இதற்கு முன்பு 2 முறை கோமாவுக்கு சென்றான். ஆனால் கோமாவில் என்ன ஆனது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு முறை அவன் கோமாவில் இருந்து எழும்போது அவனது உடல் மேம்பட்டு இருந்தது. 2வது முறை பள்ளித் தேர்வின் போது வந்த மயக்கமும் கோமாவும் தான் அவன் உடலில் ஏற்பட்டிருக்கும் அதீத மாற்றங்களுக்கு காரணம். அதை உணர்ந்த பிறகு, நான் இனி ஆபீசர் போன்ற வேலைகளுக்கு தயாராவதை விட எனக்கு கிடைத்த திறன்களை வைத்து ஒரு சிறந்த போராளியாக மாற வேண்டும் என்று முடிவெடுத்தான். பள்ளி நாட்களில் தான் பயின்ற தோசம் பயிற்சியை நினைத்து பார்த்தான். அதில் சில வீரர்கள் சண்டையிடும் நுணுக்கங்களை அப்போது பார்க்கும்போது அவனுக்கு அதீத ஆர்வமும் சந்தோஷமும் இருந்தது. ஒரு நாள் நானும் இதுபோல் பயிற்சி எடுப்பேன் என்று நினைத்திருந்தான். இருப்பினும் அவன் குடும்ப சூழ்நிலையையும் தன் உடலில் இருக்கும் வலிமையையும் நினைத்து அப்போது அந்த போராளியாகும் கனவை அவன் தொடரவில்லை. ஆனால் பள்ளியில் ஏற்பட்ட மயக்கமும் கோமாவுக்கு பிறகு அவன் உடலில் பல மடங்கு சக்தி அதிகரிப்பதை உணர்ந்தவன் இப்போது இந்த முடிவுக்கு வந்தான். இவன் இவ்வளவு சிறப்பாக இருப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவன் உள்ளுணர்வு மற்றும் அவன் தன் திறமையின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. பிறகு மீண்டும் அங்கிருந்த ஐடிகளில் ஒரு ஐடியை எடுத்து யுவான் அதில் ஸ்கேன் செய்தார். அப்போது அதில் வந்த பெயர் யான். அதை பார்த்த லியோ யாங்கை பார்த்து வெற்றி என்று கையை உயர்த்தி அவனை உற்சாகப்படுத்தினான். யாங் மேலே பார்த்து, கடவுளே, இந்த முறை எப்படியாவது நான் தேர்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இயந்திரத்திற்கு முன் வந்தான். அதே நேரத்தில் இயந்திரத்தின் அருகிலிருந்த லியோ வீரர்கள் நிற்கும் இடத்திற்கு சென்று நின்று ஆர்வமாக யாங்கை பார்த்தான். தன் கைகளை இறக்கி
இயந்திரத்தின் முன் லியோ செய்தது போலவே யான் நின்றான். ஆனால் இந்த முறை லியோ செய்த அந்த தவறை அவன் செய்யாமல் யுவான் கூறியதற்கேற்ப தனது இடுப்பை ஈர்ப்பு விசைக்கு ஏற்றவாறு நிறுத்தி குத்துவிட்டான். முன்பு அவன் அடைந்த தோல்வி இப்போது இல்லை. அது ஒரு சிறிய மாற்றத்தினால் அவன் இந்த தேர்வில் தேர்ச்சி அடைந்தான். வெற்றி என்று கைகளை உயர்த்தி லியோவை பார்க்க லியோவும் புன்னகைத்துக் கொண்டு கைகளை உயர்த்தினான். வந்த 10 பேரும் விரைவாக சோதனையை முடித்தனர். 10 பேரில் 2 தோல்வியடைந்தனர். அதன் விளைவாக அவர்கள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஒருவர் 830 கிலோ மற்றும் மற்றொருவர் 890 கிலோ மட்டுமே எட்ட முடிந்ததால் அவர்கள் சோதனையிலிருந்து வெளியேறினர். மிஞ்சிய 8 நபர்கள் அடுத்த கட்ட சோதனைக்கு தகுதி பெற்றனர். அடுத்ததாக யுவான் தேர்ச்சி பெற்ற 8 ஆட்களையும் கூட்டிக் கொண்டு வேகம் பரிசோதனை நடக்கும் இடத்திற்கு சென்றார். அந்த இயந்திரத்திற்கு முன் சென்றவன் தான் வைத்திருந்த லிஸ்டில் கடைசியிலிருந்து முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தான். ஒவ்வொருவராக பயிற்சியில் ஈடுபட முதலில் வந்தது யாங். யாங்கை பார்த்து, "நீ இப்போது முயற்சி செய்" என்றான். யாங் 10 முறை வேக சோதனையில் தான் 9 முறை தோல்வியடைந்ததால் சிறிது பதற்றமாக அந்த இயந்திரத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது பின்னால் இருந்து, "சகோதரரே, கவலைப்படாதீங்க, இந்த முறை நிச்சயமாக நீங்க தேர்ச்சி பெறுவீர்கள்" என்று லியோ கைகளை உயர்த்தி மீண்டும் உற்சாகப்படுத்தினான். புன்னகைத்தவன் அந்த இயந்திரத்தில் வேக பரிசோதனையில் ஈடுபட்டான். அவன் அந்த பரிசோதனை முடிந்து வெளியில் வந்து ஆர்வமாக என்ன எண் வருகிறது என்று பார்த்து கொண்டிருந்தான். அதில் 25.1 என்று காட்டியது. அதை பார்த்து அவன் பூரித்து போனான். யுவானும் புன்னகைத்துக் கொண்டே, "இந்த முறை நீ தேர்ச்சியில் வெற்றி பெற்று விட்டாய், போ" என்றார். அங்கு லியோ கூச்சலிட்டு, "சகோதரர், நான் தான் சொன்னேன்ல, நீங்க பாஸ் ஆகி வைங்க" என்றான். உடனே இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டனர். "ஆமாம்" என்றான் யாங். உடனே யாங், "நான் பாஸ் ஆகிவிட்டேன், நீ எப்படியாவது பாஸ் ஆகிடு" என்று கூறி லியோவை தட்டி கொடுக்க, "கண்டிப்பா" என்றான். மற்ற ஆட்கள் பயிற்சி முடித்தனர். இப்போது லியோவின் முறை என்று பயிற்சியாளர் யுவான் கூப்பிட லியோ அந்த இயந்திரத்தின் முன் சென்றான். நின்றதை பார்த்த சபரீஷ், "உன் வேகத்தை காட்டு" என்று மீண்டும் அனைவரின் முன் கூறினார். அதை கேட்ட அனைவரும், "இவன் வேகத்தில் வேகமானவனா? ஏன் பயிற்சியாளர் சபரீஷ் லியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கிறார்?" என்று மீண்டும் அனைவரின் கண்களும் லியோவின் பக்கம் வந்தது. "கட்டாயம் பயிற்சியாளரே" என்று அந்த இயந்திரத்திற்கு ஓடுவதற்கு ஏற்றாற்போல் தயாராக நின்றான். பயிற்சியாளர் யுவான் "ஸ்டார்ட்" என்று கூற, அப்போது ஒரு ஈர்ப்பு விசை போல காற்று முன்னோக்கி சீறுவது போல அந்த இயந்திரத்தை கடந்தான் லியோ. அங்கிருந்தவர்கள் சிறிது ஆச்சரியமடைந்தனர். "முதல்நிலை சோதனைகளில் இவ்வளவு வேகமா?" என்றனர். அதற்கேற்ப வெளியில் வந்த லியோ மேலே இருந்த டிஜிட்டல் எண்காட்டியை பார்த்தான். அதில் 25.3 மீட்டர் பை வினாடி என்று இருந்தது. அதைக் கண்ட சபரிஷுக்கும் ஆச்சரியம். சற்று நாட்களுக்கு முன்புதானே அவன் 30.1 காட்டியது, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு முன்னேறி இருக்கு என்று அவருக்கு ஆச்சரியம். அதை பார்த்த யுவான் சபரிஷ் பக்கம் திரும்பி, "நல்ல வேகம், இது உண்மையில் பாஸ் மார்க்கை விடவும் மிகவும் அதிகம்" என்று கூறினார். அதற்கு லியோ, "மிக்க நன்றி பயிற்சியாளரே" என்றான். இப்போது இந்த பயிற்சியிலும் 3 தோல்வியடைந்தனர். 8 பேர் இருந்த இடத்தில் இப்போது 3 பேர் மட்டுமே இருந்தனர். அனைவரும் ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டு நிற்க, லியோ மற்றும் யாங் மட்டும் கைகளை தட்டி, "2 சோதனைகளில் வெற்றி பெற்றுவிட்டோம், அடுத்தது என்ன?" என்று பயிற்சியாளரை பார்த்தனர். பயிற்சியாளர் யுவான் அங்கு நின்ற அனைவரையும் பார்த்து, 2 தேர்வுகளை வெற்றி பெற்றுவிட்டீர்கள், அடுத்தது எதிர்வினை வேக சோதனைதான் என்றார். "சரி, எல்லாரும் என்னை பின்தொடர்ந்து வாங்க" என்று கூறி யுவான் அந்த இளைஞர்களை அழைத்துக் கொண்டு எதிர்வினை வேக சோதனை அறைக்கு அழைத்து வந்தார். அந்த அறை வித்தியாசமாக 50 மீட்டர் கொண்டதாக வட்ட வடிவமான போர் மைதானம் போல் தெரிந்தது. முதலில் அவர் அந்த வெளிநாட்டு நபரை அழைத்தார். அவன் சென்று உள்ளே நுழைந்தவுடன் கதவு சாத்தப்பட்டது. யுவான் அவனை பார்த்து, "அங்கு இருக்கும் சிறு வட்டத்திலிருந்து வெளிவராது நீ இப்படி வெளியே வந்து விட்டால் இந்த போட்டியில் நீ தோல்வியடைந்து விட்டாய் என்று அர்த்தம். அதுவே உன் மீது அங்கிருக்கும் சிவப்பு விளக்குகள் ஏதேனும் பட்டாலும் தோல்வியடைந்து விட்டாய் என்று அர்த்தம்" என்றார். பிறகுதான் அவன் அங்கு சுற்றியிருந்த சுவரை பார்த்தான். அங்கு அனைத்திலும் துப்பாக்கி துளைகள் போல் நிறைய இருந்தது. "அப்படினா இது அதிலிருந்து வரும் குண்டுகளிலிருந்து தப்பிக்க வேண்டுமா? அதுதான் சோதனையா?" என்றான். அதற்கு யுவான், "அதிலிருந்து வரும் லேசர் லைட்டுகளிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும்" என்று கூறினார். இதில் வேகம் மற்றும் விவேகம், முன்னறிவு மற்றும் எதிர்நோக்கு போன்ற பல திறமைகள் இருந்தால் மட்டுமே இந்த தேர்வில் எளிதாக வெற்றி பெற முடியும். ஏனெனில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் அந்த சிவப்பு விளக்கு தேர்வு எழுதும் நபர் மீது பட்டு அவரை இதிலிருந்து வெளியேற்றிவிடும்.
யுவானுக்கும் இதுதான் முதல் முறை என்பதால் அவனுக்கும் இதை எப்படி கடந்து செல்வது என்பதில் சிறிது பதற்றம் இருந்தது. நீங்கள் ஆயுதத்தை பயன்படுத்தலாம், கத்தி அல்லது துப்பாக்கி என்றான். அப்போது அவன் கைகளில் ஒரு டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி வந்தது. அதை பிடித்து கொண்டவன் சரி ஆரம்பிக்கலாம் என்பது போல் தலையை ஆட்டினான். இயந்திரத்தை ஆன் செய்யுங்கள் என்று யுவான் கூற, அப்போது சடசடவென சிவப்பு நிற ஒளிகள் அவன் மீது வந்து மோதத் தொடங்கின. 60 நொடிகள் அது வந்த பிறகு அந்த இயந்திரம் தானாகவே அணைக்கப்பட்டது. அப்போது திரையில் 60 நொடிகள் 58 தோட்டாக்கள் 0 வெற்றி 58 தொடர்பு என்று வந்தது. அதை பார்த்ததும் உள்ளே இருந்த வெளியாட்டு நபரின் முகம் அதிர்ந்தது. நான் எல்லாத்தையுமே தடுத்தேனே என்றான். மீண்டும் உள்ளிருந்த விளக்கு அணைக்கப்பட்டு வேறொரு வித்தியாசமான விளக்கு எரிந்தது. அந்த விளக்கில் அந்த நபரின் மீது அந்த தோட்டாக்கள் பட்ட காட்சி போல் அனைத்துமே காட்டப்பட்டது. இது எப்படி என்று அவன் ஆச்சரியமாக கேட்க, நீ ஆயுதத்தால் அதை தடுக்காமல் அது கூட மோதி இருக்க, அதனால அதிலிருந்து ஆபத்து ஒன்று கூட நீங்கவில்லை. நேரடியாக அது உன்னை சந்தித்திருக்கிறது, அது உனக்கே தெரியவில்லை. இதே மாதிரி போர்க்களத்தில் நீ போர் செய்தால் எளிமையாக உன்னை மிருகங்கள் வேட்டையாடும். அதனால் நீ இந்த தேர்வில் தோல்வி அடைந்து விட்டாய். யூ ஆர் ஃபெயில்ட் என்று கூறி அவன் முகத்திலேயே அந்த அட்டையை தூக்கி எறிந்தார் யுவான். ஒரு சாதாரண வேகத்தடுப்பு ஆற்றலை கூட செய்ய முடியாதவன் எப்படி ஒரு போராளியாக மாற முடியும் என்று கோபம்தான் அவனுக்கு. அடுத்தது என்று கூப்பிட அனைவரும் முன்னே செல்ல சற்று யோசித்தனர். ஏனெனில் இந்த பரீட்சையில் வெற்றி பெறுவது சிறிது கடினம். ஆகையால் அனைவரும் பயந்து நின்றனர். அப்போது லியோன் முன்னே வந்தான். உள்ளே செல் என்று கூற அவன் மீண்டும் அந்த வட்டத்திற்கு சென்று நின்றான். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சிவப்பு விளக்கு உன்மேல் படக்கூடாது, அதே நேரத்தில் வட்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடாது என்றான். லியோ தலையில் ஹெல்மெட் மாட்டிக்கொண்டு சரி என தலையசைத்தான். பிறகு ஒரு டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கத்தியை எடுத்து கையில் வைத்து கொண்டான். அப்போது மீண்டும் அந்த இயந்திரங்களில் இருந்து சிவப்பு நிற தோட்டாக்கள் போன்ற ஒளி அவன் நோக்கி வந்தது. 60 நொடிகள் ஊடி முடிந்தது. மீண்டும் பெரிய திரையில் எண்கள் தோன்றின. மொத்தமாக 60 நொடிகள் 58 தோட்டாக்கள் 0 வெற்றி 58 தொடர்பு என்றது. அதை பார்த்த போராளிகள் மற்றும் வீரர்கள் அனைவருமே ஆச்சரியமடைந்தனர். தப்பித்து விட்டானா? ஒருவேளை இயந்திரங்களிலிருந்து வந்த அந்த சிவப்பு ஒளி மெதுவாக வந்ததா என்றான் ஒருவன். அதற்கு மற்றொருவன், நீதான் பார்த்தாயே, அந்த பையன் எவ்வளவு வேகமாக நகர்ந்து ஒவ்வொரு தோட்டாவிலிருந்தும் தப்பித்தான். நீ பார்த்தாய்தானே என்றான். லியோ புன்னகையுடன் வெளியில் வந்தான். ஏனெனில் அவன் அனைத்தையும் தடுத்தது அவனுக்கு தெரியும். வெளியே வரும்போது யுவான் பலத்த சிரிப்புடன், சபரீஷ் சொல்லது உண்மைதான், வாழ்த்துக்கள் லியோ, நீ வெற்றி பெற்றாய். உனது தகவல் அனைத்தும் பதிவேற்றப்பட்டு 7 அல்லது 8 நாட்களில் உனக்கு போராளியாக தகுதி சான்றிதழ் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படும். மேலும் இது பற்றி அனைத்து தகவல்களும் கூடிய சீக்கிரம் நிறுவனம் அனுப்பி வைக்கும். இதை கேட்டு லியோ நின்ற இடத்திலேயே கையை மேலே ஓங்கி, ஜெயிச்சிட்டேன் என்று கத்தினான். இறுதியாக நான் என் குடும்பத்தின் நிலைமையை மாற்றும் நாளை சந்திக்கப் போகிறேன் என்று அவன் மனதில் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் வந்தது.